வணக்கம். PKயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள். திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பாக தனியரசு ஏற்பாட்டில் கேக் வெட்டி 1000 பேருக்கு நலத்திட்ட உதவியுடன் மதிய விருது வழங்கினார் RS பாரதி. தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நவம்பர் 27 திமுக சார்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை மனிதநேய உதய நாளாக 26/11/2024 காலை வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பாக பகுதி செயலாளர், திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு ஏற்பாட்டில் திருவொற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள திமுக அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி முன்னதாக திமுக கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து திமுக கருப்பு சிவப்பு வண்ண கொடி கொண்ட கேக் வெட்டினார். தொடர்ந்து திருவொற்றியூர் ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் ரஃபி விளையாட்டு வீரர் மாணவன் பிரதீஸ்வரன் ஹாங்காங் சென்று ரஃபி விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு நலத்திட்ட உதவியாக ரூபாய் 20,000 வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய விருந்தாக அசைவ பிரியாணி பரிமாறினார். இந்நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் MLA, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் K ஆறுமுகம், மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன், திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் மா அருள்தாசன், கிழக்கு பகுதி அவைத்தலைவர் RC ஆசைத்தம்பி, பகுதி துணை செயலாளர் MV குமார், RS சம்பத், K பிரபாவதி, பொருளாளர் இரா குமரேசன், PS சைலஸ் ஆகியோருடன் மாவட்ட பகுதி வட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பே தொடங்கிய மழை நிகழ்ச்சி முழுவதும் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த நிலையில் பொதுமக்கள் மழையில் நனையா வண்ணம் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.